As an ex-employee of Playtime, you finally returned to the factory many years after everybody within disappeared. You are about to see the most incredible doll. ரொம்ப சத்தமா பேசினா உங்களுக்கு கேட்கும் guys. கொஞ்சம் adjust பண்ணிக்கோங்க. For the master one. Man for the little boy who lives down the lane. ஷார்ட்ல இந்த வீடியோ பாருங்க. ஷார்ட் you laugh, you lose. Once everything's perfectly organized, I'll start working on my thesis. Grammarly will ensure you feel confident nailing your Hello guys, welcome back. So இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு புதிய எபிசோட லான்ச் பண்றோம். You laugh, you lose. So இன்னைக்கு நிறைய முக்க ஜோக் வீடியோஸ் எல்லாம் அள்ளி போட்டு எடுத்துட்டு வந்திருக்கேன். So இந்த வீடியோ முடியற வரைக்கும் என்னோட ஐம்புலனே அடக்கிட்டு இருக்க முடியுமா அப்படிங்கறத பாப்போம். வேர்ல்ட்லயே ஃபர்ஸ்ட் ஐ ஆபரேஷன் எங்க நடந்துச்சு? தெரியலையே. ஐல தான். வேற எங்க நடக்கும்? கண்ணுல தான் நடக்கும். கரெக்ட்டா தான சொல்றாப்ல. மைக்கேல் ஜாக்சனுக்கு நல்லா ஆட தெரியும், நல்லா பாட தெரியும். பட் சாப்பிட சொன்னா சாப்பிட மாட்டாரு. பாட தெரியும், சாப்பிட சொன்னா சாப்பிட மாட்டாரு. ஏன் அவருக்கு தமிழ் தெரியாதா? ஏன் அவர் காது கேட்காதா? ஏன்னா அவர் தமிழ் தெரியாது. Predicted. ஓகே. வேற ஏதாவது பெட்டரா சொல்லு ப்ரோ. ஒரு பையனுக்கு ஐடி கம்பெனில ஜாப் கிடைச்சது. ஓகே. ஜாயினிங் லெட்டர் வந்துச்சு. பட் அந்த பையன் ஜாயின் பண்ணல. ஒருத்தன் ஐடி கம்பெனில வேலைக்கு அப்ளை பண்றான், வேலையும் கிடைச்சிருச்சு, ஆனா வேலைக்கு போலையா? ஏன்னா ஃபுல் லெட்டர் அனுப்புறதுக்கு பதிலா அவங்க ஒரு கால் லெட்டர் தான் அனுப்பிச்சிருந்தாங்க. ஜோக் இல்லையா? நான் ட்ரை நாட் டு லாஃப் பதிலா ட்ரை நாட் டு ஆங்கிரின்னு வச்சிருக்கீங்க. வானம் மழை வர மாதிரி இருக்கு. வீட்டுக்கு போலாமா? ஒரே ஒரு ஜோக் சொல்லிடுறேன் மாமே. மழை பெய்யுதா? டேய் ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரே ஜோக்டா. சொல்லு தல. தான் ஒரு நாள் சரியான மழை பெஞ்சு பயங்கரமா வெள்ளம் ஓடினா ஊர்ல. அங்க எல்லாரும் வெள்ளத்துல அச்சிட்டு போயிட்டாங்களாம். ஒருத்தன் மட்டும் அண்ணா கையில பின்னு போட்டு தப்பிச்சிட்டானா? அண்ணா கையில பின்னு போட்டு தப்பிச்சிட்டானா? அது எப்படி மச்சான்? ஏன்னா அது சேஃப்டி பின். அதான் சேஃப்டி ஆயிட்டான். நான் ஒரே அடா கொட்டாங்க அம்மா மூஞ்சி ஓட்ட கொட்டாங்க காயா ஒரே பழைய பட்டாங்க காயனே கண்ணே ஓட்டாங்க என் கூட தாத்தி ஓட்டாங்க. நல்லா இருந்துச்சு. ஒரு லைஃப் போயிடுச்சு. இதுக்கான சிரிச்ச அடக்காடவளே. ஓகே, சோ ஒரு லைஃப் புடிங்கிருங்க. இத பாப்போம். டேய் ஒரு பூனை இருக்கு. பூனைக்கு பக்கத்துல வந்து ஒரு மீன் ஒரு பால் இருக்கு. பூனைக்கு கண்ணு எங்க இருக்கு? மூக்குக்கு மேல தான் இருக்கும். இல்ல பூனைக்கு கண்ணு மூக்குக்கு மேல இருக்கும். இதெல்லாம் நான் ஒன்னா படிக்கிறப்ப போட்ட ஜோக்கு ப்ரோ. இதெல்லாம் நம்மள சிரிக்க வைக்காது. வேற ஏதாவது வெயிட்டா வேணும். மாமே என்ன அழுவுற? மூஞ்சில என்ன பிளாஸ்டிக் போட்டாங்க? அப்பா அடிச்சாரா? அப்படி எதுக்கு அடிச்சாரு? வாட்ஸ்அப்ல ஸ்டேட்டஸ் போட்டா அப்பா அடிக்கிறாப்ல தெரியலையே. வாட்ஸ்அப்ல ஸ்டேட்டஸ் போட்டுக்கலாம் அந்த ஆள் அடிப்பனா. என்னடா ஸ்டேட்டஸ் போட்டா? இதான் தலைவாது. தேவல நீ மட்டும் போதும் போட்டு மச்சான். அப்பலாம் நாங்கலாம் தேவலன்னு மூக்குலயே குத்திட்டாரு மச்சான். குத்தலாம். வரதுதான். இரிட்டேட்டிங் ஃப்ரெண்ட் அழைப்பீர்களா? சரி அழுகாத விடு. பி பாசிட்டிவ் டி. என் பிளட் குரூப் பி பாசிட்டிவ் இல்ல ஓ பாசிட்டிவ். சபா இப்பவே கண்ண கட்டுது. நீ அழுவலாம், தப்பு இல்லம்மா. வீடியோ பேர் என்ன?
பேர் என்ன? வீடியோ பேர் என்ன? என் தம்பி I want to be a game designer. Let's build our character in Vox Edit. There you go. So hello guys, welcome back. சில படத்துல நம்மளால லாஜிக்கலா எதிர்பார்க்க முடியாது, ஆனா லாஜிக்கே இல்லாம பல படத்தை எடுத்து வச்சிருக்காங்க. சோ அந்த படத்துல வர கிளிப்ஸ்க்குலாம் தான் இன்னைக்கு நம்ம ரியாக்ட் பண்ண போறோம். எக்ஸாம்பிள் இந்த மாதிரி அமேசிங் அண்ட் ஆசம் கிளிப்ஸ்க்கு ரியாக்ட் பண்ணி அதுக்கு இன்னைக்கு ரேட்டிங் கொடுக்க போறோம். சோ இந்த வீடியோ வேற லெவல் ஃபன்னா இருக்கும். சோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. அட நம்ம பாலையா? ஏய் ஃபர்ஸ்ட் கிளிப் பார்க்கிறதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு டவுட். இந்த டப்பிங்ல இப்படி பண்றாங்களா இல்ல இந்த படத்திலேயே அது இந்த மாதிரி தான் பேசுறாங்களான்ற ஒரு டவுட் இருக்குது. இந்த டப்பிங் கேளுங்க கொஞ்சம். ஊருக்கு நல்லது பண்ணா தலை வணங்குவேன், கெட்டது நினைச்சால எத்தனை தலை வேணாலும் வெட்டுவேன், முண்டங்களை மூட்டை கட்டி மண்ணோட மண்ணா புதைச்சிடுவேன். என் வார்த்தை கூர்மை, என் கத்தியும் கூர்மை, அது அவனுக்கும் தெரியும். களத்துல இறங்கி வெட்ட ஆரம்பிச்சா எந்த பார்ட் உங்களது உங்க பொண்டாட்டியார் கூட கண்டுபிடிக்க முடியாதுன்னா களவாரிப்பாயிருங்க. போட்டு வாசறாரி கார் போட்டு போய்கிட்டு இருக்கு பின்னாடி. பாலையா இஸ் தி பெஸ்ட் கேஸ். பெஸ்ட் அவார்ட் கோஸ் டு பாலையா. இப்போ வரைக்கும் டாப்ல இருக்கிறது பாலையா தான் எனக்கு. சோ அடுத்த கிளிப் பாப்போம். வந்து பாத்தீங்கன்னா ஃளைட்ல ஏறி தப்பிக்க பாக்குறான். சரி தூக்குடா ஏறி போடா, சீக்கிரம் போ. என்ன ஓடி போய் ஃளைட் கேட்ச் பண்ண போறாரா? கேப்டன் அமெரிக்கா சீனா? கேப்டன் அமெரிக்காவே தான். சரி புடிச்சாப்ல பிரியாரு. ஓ டபுள் ஆக்ஷன். ஓகே தம்பி நீ ஒருத்தன் எப்படி தாக்குவ? இரு ஆடு வரேன். அதாவது ஃளைட் இவங்க ரெண்டு பேரும் தூக்காதான். ஓகே என்ன ஊரே போய் தொங்க போதா? சீக்கிரம் தூக்குடா மேல. ஓ இறக்கிட்டாங்கயா. ஓகே திரும்ப மேலே ஏறுது. அம்மா ப்ரே பண்ணோட எக்ஸ்ட்ரா பவர் வருமா உங்களுக்கு? மூணாவது ஒரு கை வருது. யார் அது? அதே மனுஷன். ஓ ட்ரிபிள் ஆக்ஷன். ஒரு பிரஷர் வேணாமா? அது ஹெலிகாப்டர் இழுக்கிறீங்க அப்படின்னா ஒரு பிரஷர் வேணாமா? இங்க பாருங்க ஏதோ மொட்டை மேல துணிக்காய போடுற கையில சாஞ்சி பேசினுங்கிற மாதிரி பேசினுங்கிறாங்க மூணு பேரும். அனுப்பாவீங்களா? கீழே இறக்கிறாங்களா ஃப்ளைட்ட? ஓ அப்படி ஒரு ஆள் இல்ல இருக்கிறதா நினைச்சுக்கிட்டாங்க. ஓகே மென்டல் பவர் லைக் அவர் வந்து இழுக்கிறதா நினைச்சுக்கிட்டாங்க. ஏண்டா கனவா இருந்தாலும் ஒரு நியாயம் வேணாமாடா? யார் நான் இறக்கி ரொம்ப நேரம் ஆச்சு, கொஞ்சம் கீழே இறங்குறீங்களா? பாக்கில நைஸ் ஐடியா. பட் ஸ்டில் தி வின்னர் இஸ் பாலையா. என்ன தான அந்த புறம் பண்ணுவாங்களா? அதுவா? எனக்கு என்ன டவுட் வந்துச்சுன்றத சொல்றேன், வெயிட் பண்ணுங்க. பெட்டிக்குள்ள போன பாய் இங்கு வந்துட்டேன். ஃபர்ஸ்ட் டவுட் வந்து என்னன்னா, அந்த பொண்ணு இங்க வரும்போது வந்து பாத்தீங்கன்னா பிங்க் கலர்ல எந்த ஒரு கயிறு எனக்கு தெரியல. ஆனா அந்த பொண்ணு தண்ணிக்குள்ள முழுகும் போது எப்படி இந்த பிங்க் கலர் ட்ரெஸ்ஸிங் வந்துச்சுன்னு தெரியல. ரெண்டாவது அல்டிமேட்டே நம்ம பாலையா தான். Still the winner is பாலையா. இந்த கிளிப் என்னன்னா, அந்த பொண்ணு அந்த பையனை பார்த்து அங்க ஒரு ஹெலிகாப்டர் தெரியுது பாத்தியா, அந்த ஹெலிகாப்டர் உன்னால பார்க்க மட்டும் தான் முடியும், உன்னால கேட்ச் பண்ண முடியாதுன்றாரு. அதுக்கு நம்ம பையனுக்கு வெறி வந்து என்ன பண்றாருன்னு மட்டும் பாருங்க. So guys, அந்த ஹெலிகாப்டர் பிடிக்கிறதுக்காக தலைவர் ஓடுறாரு. சோ இப்ப மேல ஏற போறாரு பாருங்க, என்ன ஸ்பீடா மட்டும் ஏறுவாரு பாருங்க. அதாவது கேமரா மேல தூக்குற கேப்ல தலைவர் வந்து மேல ஏறிடுறாரு. சோ ஃபைனலா வந்து பாத்தீங்கன்னா மேல வந்துட்டாரு. ஓ எவ்வளவு மாடி ஏறி வந்திருக்காரு பாத்தீங்களா டக்குன்னு. Come on, do it bro, you can do this. பாத்தீங்கல்ல? ஓ மை காட். ஒரு பொண்ணு உங்களை சேலஞ்ச் பண்ணுச்சுன்னா உங்களால என்ன வேணாலும் பண்ண முடியும் அப்படிங்கிறதுக்கு இது ஒரு எக்ஸாம்பிள்.
சப்போஸ் கைஸ் ஃபியூச்சர்ல நீங்க ஒரு செலிபிரிட்டி ஆயிட்டீங்கன்னா பவுன்சர்ஸ்லாம் இப்படி தான் உங்களை காப்பாத்துவாங்க. லுக் அட் திஸ். தலைவர் வந்து பாத்தீங்கன்னா நடு ரோட்ல கார் நிப்பாட்டிட்டு போறாரு. இந்த படிக்கட்டா என் முட்டி யூஸ் பண்ணிக்கங்கன்றாரு. அடடடா, எனக்கு பைக்ல ஒருத்தன் பூந்து வரான். தம்பி பைக்கை குடுறான். அவன் யோசிச்சு பசி என்னடா போய்கிட்டு இருந்தேன் அப்படின்னு. போய்க்கு இருந்தேன். யாரு வம்பு தும்புக்காச்சும் போனா. இது வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா பாலையாவை யாருமே தோக்கடிக்கல. ஆனா இவரு கண்டிப்பா தோக்கடிப்பாரு பாருங்க. கும்பலா ரவுடிங்க அட்டாக் பண்ண வந்தா என்ன பண்ணணும் அப்படிங்கறத இவர் நம்மளுக்கு சொல்லி தருவாரு. ஓகே, எனக்கு தெரிஞ்சது என்னன்னா நம்ம சின்ன வயசுல பாப்பாய் கார்ட்டூன் பார்த்துருப்போம். ஸ்பினச் சாப்பிட்டோன்னே சத்தி வரும்ல, அந்த மாதிரி ஒரு வாழைப்பழம் சாப்பிட்டா ஒரு சத்தி வரும்னு நினைக்கிறேன். சாப்பிட்டுட்டு அவரு பொழப்பாருன்னு நினைக்கிறேன். பாப்போம். ஒரு ஸ்டாப்ல வல்லவனுக்கு புல்லு மாயிரம், இவருக்கு வாழைப்பழம் ஆயிடும். பங்கையா. சோ கைஸ், பாலையாக்கு டஃப் கொடுத்த ஒரே ஆள் இவர்தான். அடுத்த கிளிப் பாப். பாவி GTA Vice City ஹெலிகாப்டர் கண்ட்ரோல் பண்ணுவாங்க, அந்த மாதிரி ஒரு புல்லட்டை கண்ட்ரோல் பண்றாரு. அப்படியே போய் தாக்கிட்டோம் அப்படின்ட்டு வேற லெவல் அவரு. ஆக்சுவலி இந்த கிளிப் வந்து பாத்தீங்கன்னா நோ லாஜிக் சீன்ல வராது. இது வந்து ஒரு ட்ரூ லவ் ப்ரூவ் பண்ற ஒரு சீனா இருக்கு. பெஸ்ட் லவ் சீன் அப்படின்னா கண்டிப்பா நான் இதை தான் சொல்லுவேன். சோ ஒருத்தவங்க ஒரு மேல எவ்வளவு லவ் வச்சிருக்காங்கன்றது இப்ப தெரியும் பாருங்க. ஒரு ஃபைட் நடக்குது. சோ தடுக்க போறாங்க. மச்சான் போடா அப்படின்னு சொல்லி தள்ளி விடுறாங்க. சோ இதோ ஸ்பாட்டா படத்துல வர மாதிரி எட்டி வதஸ்டாப்ல தலைவர் கீழே விழுந்துட்டாரு. சோ அவங்க கேர்ள் ஃப்ரெண்ட் வராங்க. ஸோ ஒரு ட்ரூ லவர்னா என்ன? ஸோ நம்ம பாய் ஃப்ரெண்டு குதிச்சிட்டா நம்ம வந்து குதிச்சு நம்ம பாய் ஃப்ரெண்டு கூட சாகணும் அப்படிங்கிறது தான் அந்த பொண்ணோட மென்டாலிட்டியா இருக்கு. இப்போ குதிக்கவும் செய்யறாங்க. நீ குதிமா, உன் லவ்வுக்கு நான் சப்போர்ட் பண்றேமா. தாவிட்டாங்க. குதிக்கிறது முன்னாடி எட்டி பார்த்து குதிச்சு மாட்டேன். சேஃபா தான் இருக்கு. வியூவர்ஸ், அண்ணன் தம்பி பாசம் அப்படின்னா உங்களுக்கு என்னன்னு தெரியுமா? தெரியல அப்படின்னா இந்த வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கங்க. அண்ணன் தம்பி பாசம் மொத்தம் 5 பேரு. సో அதுக்காக 5 బ్రష్ల పేస్ట్ వెచ్చిటాప్ల మన కుటుంబాన్ని విడదీసేది బ్రష్ అయినా సరే అది మనకు వద్దురా. 5000 లాంటి మనకు ఈ 4 బ్రష్లు అవసరం. சத்தியமா இவர் என்ன சொன்னாருன்னு எனக்கு தெரியல. ஆனா நம்ம 5 பேருக்கு எதுக்குடா 4 பிரஷ் அப்படின்னு கேட்டு மீதி 4 பிரஷ் தூக்கி போட்டுறாப்ல. சோ ஃபர்ஸ்ட் இந்த 4 பிரஷ் தூக்கி போடுறாருனா எதுக்கு இந்த 5 பிரஷ்லயே அவர் வந்து பேஸ்ட் வச்சாருன்னு தெரியல. சோ ஃபர்ஸ்ட் அண்ணன் வந்து பல்லு விளக்கிக்கிறாப்ல. தம்பி வச்சுக்கோ. என்னடி இது? அண்ணன் பாசத்தை பாத்தீங்களா? తమ్ముడు చాలా ఎదిగిపోయాడయ్యా. నిజమేరా. பெருமை. அண்ணனுக்கு என்ன ஒரு பெருமை பாத்தீங்களா? உன சின்ன வயசுல பார்த்து அட பாவி வேற மாதிரி போதியா. ஐயோ நம்ம மைண்ட் அங்க போகுது. சோ படத்துல தான் லாஜிக்ஸ் அப்படி எடுக்கிறாங்கன்னு பார்த்தா சீரியல் அதோட மோசமா எடுக்கிறாங்க. சோ இந்த சீரியலை பாருங்க. சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா நிலா ஃபர்ஸ்ட் தூரமா போயிடுது. இந்த கயிறு வச்சு நான் இழுக்க பாக்குறேன் அப்படின்னு சொல்லி இவர் சொல்றாரு. இங்க இருந்து கயிறு அங்க போய் போட்டாப்ல. கிட்ட இழுத்துட்டாரியா நிலாவை? மாசு நானி. ஓ இந்த அம்மா பார்வையாலே அது தூரம் தள்ளுறாங்க, இவர் கிட்ட இழுக்கிறாரு. Come on, Tala, you can do it. ஓகே, ஃபேமிலி சப்போர்ட் தேவைப்படுது இவங்களுக்கு. ஓகே 4-5 பேர் சேர்ந்து இழுக்க முடியல. அவ்வளவு பவரா இந்த அம்மாக்கு. அப்பா மேக்கப்ல மூஞ்சி கொஞ்சம் கம்மியாகுதியா அந்த அம்மாக்கு. சோ கைஸ் பவர் பத்தல அவங்களுக்கு. நான் ஜெயிச்சிட்டேன்டா. பட் இந்த பசங்க நெவர், நாங்க இன்னும் மேல பண்ணுவோம் அப்படின்னு ஒரு படி போய் என்ன பண்றாங்க பாருங்க. கார்ல ஏறிட்டாப்ல. காரோட பறந்துட்டாரு. ஹாரி பாட்டராவது குச்சி மேலதான் பறப்பாரு, இவர் வந்து காரோட பறக்கிறாரு. சரி என்ன பண்றாரு? நிலா கிட்ட போயிட்டாப்ல. ஹாரி பாட்டர் தான், குச்சி வேற.
நிலாவியா உடைக்கிறாரியா மனுஷன். அட பாவீங்களா, இப்படி நிலா உடைச்சு போட்டாங்க. இனிமேல் சின்ன குழந்தைங்களா எதை காமிச்சா சோறு விட்டுவாங்க. சோ கைஸ், அவர் கேர்ள் ஃப்ரெண்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கும்பல் கடத்தி வச்சிட்டாங்க. சோ அதை காப்பாத்துறதுக்கு போறாரு இந்த ஹீரோ. சோ எப்படி காப்பாத்துறாருங்கிறத பார்த்து கத்துப்போம் நம்ம. சப்போஸ் என்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் கடத்தி வச்சிட்டானா நானும் இப்படி போய் காப்பாத்திக்கிறேன். நம்ம மேலும் அந்த கண்ணடி தூக்கி போட்டாரு, பேக்கெட்ல வச்சு சண்டை போடலாமே. 3 வாட்டி பண்ற, அப்ப நானும் ஹீரோ இருங்க. நானும் 3 வாட்டி பண்ணிட்டேன், நானும் ஹீரோ தான். பாரு மனுஷன் வேணும் எல்லாத்தையும் 3 இது கீழே இருக்கிற ஒரு செங்கலத்துக்கு அடிச்சிருந்தாலே மாட்டே இருப்பான். இந்த வீடியோவை பார்த்து உங்க வீட்டு பாத்துல யாராவது அடிபட்டு இருந்தா எப்படி நீங்க காப்பாத்தலாம் அப்படிங்கறத கத்துக்கலாம். சோ லுக் அட் சோ ஆட்டோ வந்து பாத்தீங்கன்னா கால்ல விழுந்துருச்சு. சோ துடிக்கிறார் வழியில, இத காப்பாத்துங்க யாராவது வாங்க அப்படின்னு. அதாவது எத்தனை ஒரு 10 பேர் சேர்ந்து ஆட்டோவை தூக்க முடியலையா. ஹீரோ வராரு, இப்ப காப்பாத்த போறாரு. காப்பாத்துறன்னு பார்த்தா அவர் பாட்டு சிகரெட் பிடிக்கிட்டு போறாரு. ஓ மை காட், என்னத்துல பண்ண போற? ஓ சிகரெட் பிடிக்காதீங்க, சோஷியல் மெசேஜ். காலு ஓ கால எடுத்துட்டாப்ல. அது பாருங்க செஞ்சு முடிச்சா சிரிப்பை பாத்தீங்களா அந்த வருஷம். இந்த வீடியோல நம்ம பார்த்து கிளிப் எல்லாம் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதோட பார்ட் 2 வேணுமான்றத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. எல்லாமே முறைப்படி செஞ்சாதான் சரியா இருக்கும். டாடா டீ சக்ரா கோல்டு, சீரான ப்ராசஸ், சரியான டீ. டாடா டீ சக்ரா கோல்டு, தமிழர்களுக்கான டீ, முறைப்படியான டீ. வெறும் 10 ரூபாயில் பிரீமியம் தரம் கொண்ட டாடா டீ சக்ரா கோல்டை ட்ரை செய்யுங்கள். So nice, welcome back. So இந்த வீடியோ ரொம்ப சிம்பிள், not to say e. So அப்படினா என்னன்னா நம்ம நிறைய விஷயங்கள் பார்த்து முகத்தை சுளிப்போல, அதை வந்து இந்த வீடியோல நான் பண்ணக்கூடாது. ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா எனக்கு மொத்தம் 3 ஹார்ட் இருக்கு. அந்த 3 ஹார்ட்டை நான் லூஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா ஒரு எக்ஸ்ட்ரீமான ஒரு சேலஞ்ச் பண்ணுவேன். ஸோ நம்ம எல்லாருக்குமே டேஸ்டா சாப்பிட்றதுனா ரொம்ப பிடிக்கும். லைக் பிரியாணி சாப்பிட்றது, இல்ல பானிபூரி சாப்பிட்றது, இல்ல ஃப்ரெஞ்ச் ஃப்ரை சாப்பிட்றது, பர்கர், பீஸா, இந்த மாதிரி நிறைய டேஸ்டியான ஃபுட்ஸை நம்ம சாப்பிடுவோம். ஆனா அதெல்லாம் எப்படி உருவாக்குறாங்க, இல்ல எந்த இடத்துல உருவாக்குறாங்கன்னு எனக்கு அது பாத்திருக்கீங்களா? ஸோ அதெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா சத்தியமா அடுத்த வாட்டியா சாப்பிடணும். ராக்கி ராக்கி தான். சோ ராக்கி அமிச்ச ஃபர்ஸ்ட் கிளிப். ராக்கி, இந்த கிளிப் எனக்கு பார்த்தாலே தெரியுது அது இந்த பாத்திரம் எவ்வளவு சுத்தமா இருக்குன்றத பத்தியா. அதுல பல நாள் மாவு அங்க ஒட்டிக்கிட்டு இருக்கு. இல்ல அது பல நாள் மாவா இல்ல பெயிண்ட் டப்பா வாடாது. ஏய் அந்த மனுஷ கை எவ்வளவு உள்ள இருக்குன்னு பாடுறா. கிட்டத்தட்ட 3/4 கை உள்ள விட்டு வச்சிருக்காண்டா. 1/4 விட்டா பத்தாதாடா. ஏன்னா கரண்டி எல்லாம் எதுக்குடா தயாரிச்சாங்க கை இருக்கும் போது பாடுறா. ஓ டே அது மட்டும் கிடையாது, இங்க பாரு நேரா அந்த இது என்ன பானிபூரி தண்ணியா, அதையும் நேரா கையை உள்ள விடு மாவனே. ஊர்ல கரண்டி இருக்காதா என்ன? ஓ இது என்னடா இது? ஓ கவரு, மசாலா கவரு. ஓகே ஓகே, சீக்ரெட் மசாலா இன்கிரீடியன்ஸ் ஒன்னும் இல்ல, கையில இருக்க வேர் வர வேற ஒண்ணும் கிடையாது. இது என்ன ரொம்ப டேஸ்டியா இருக்கும், அற்புதமா இருக்கும், எல்லாரும் வாங்கி விரும்பி சாப்பிடுங்க, வயித்தால போவோம், டயரியா வரும் அப்படின்னு சொல்றாரா? சூப்பர் தாத்தா, தம்ஸ் அப். நைஸ் 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 பானிபூரி. ஸோ பானிபூரி லவர்ஸ், யூ கான லவ் திஸ் வீடியோ. அடுத்த வீடியோ. ஸோ இது என்ன, ஆக்சுவலி இது வந்து ஷவர்மா தானே? ஆமா, வாவ் ஓகே ஷவர்மா. இந்த ஆங்கிள் பாக்குறதுக்கு நல்லா, சமைக்கிறதுக்கு முன்னாடி நல்லா தான் இருக்கு. கைய பத்திய தம்ஸ் அப் ப்ரோ. சுத்தம்டா, அங்க பாரு, சுத்தத்துக்கு மறுபேர் இவர் தான்டா. இங்க பாரு, கிளவுஸ் கிடையாது, தலையில இது கிடையாது, தலைமுடி முடிஞ்சா அது ஒரு ஃபிளேவர் வச்சுக்க அப்படிங்கிறாப்ல. அது டேஸ்டியா வரும் ப்ரோ. அப்படியே அப்படியே வலிய வலி எடுத்துட்டு வராரு பாரு. ஆக்சுவலி அங்க வந்து வடியறதெல்லாம் வந்து அவர் கையில இருக்க ஃபிளேவர். விக்கியால சீக்ரெட் இன்கிரீடியன்ஸ். KFC என்னடா சீக்ரெட் இன்கிரீடியன்ட் மெயின்டைன் பண்றான் இவர், பண்றாரு வேறடா சீக்ரெட் இன்கிரீடியன்ட். நினைச்சாலும் கிடைக்குமா? கிடைக்காது. ஓகே ஃபார் நோ இது வரைக்கும் நான் எதுக்குமே ஈவ் அப்படிங்கிற ஒரு இதுக்கு போகல. அந்த வகையில பரவாயில்ல. இந்த கிளிப்பை பார்க்கும்போது எனக்கு ஈவ் தானே போகுது. பானிபூரி லவர்ஸ் கூட கிடையாதுடா. ஐயோ ஏய் என்னடா இது அல்டிமேட் இன்கிரிடியன்ட்டா இருக்கேடா. ஐயோ என்ஜாய் பண்ணுங்கடா, என்ஜாய் பண்ணுங்கடா, என்ஜாய் பண்ணுங்கடா. சோ ஒரு ஹார்ட்டின் போயிடுச்சா? ஆமா, ஒரு ஏய் என்னடா டேய் பானிபூரில இருந்தா போகுது.
அந்த வகையில பரவாயில்ல. இந்த கிளிப்பை பார்க்கும் போதே எனக்கு ஈர்ந்தாண்டா போகுது. பானிபூரியில ஒரு கூட ஐயோ ஏய் என்னடா இது அல்டிமேட் இன்கிரிடியன்ட்டா இருக்கேடா. ஐயோ என்ஜாய் பண்ணுங்கடா, என்ஜாய் பண்ணுங்கடா. சோ ஒரு ஹார்ட்டின் போயிடுச்சா? ஆமா, அற்புதமான வீடியோ ராக்கி, நல்ல செலெக்ஷன். ஓகே இது என்னது? ஓகே இது என்ன? பன்னா பன்னு இது ஈயா? ஏ தேனிடா. ஏய் என்னடா? எனக்கு தெரிஞ்சு இதோட இன்கிரிடியன்ட் எனக்கு ரொம்ப புரிஞ்சு போச்சு. மைதா மாவு, சர்க்கரை, தேனி போட்டு நசுக்கு அப்படின்னு போட்டு மாவு போட்டு பிதுக்கு பிதிக்கிறோம் போலடா இதுலயே. நைஸ் நைஸ் ஸ்நாக். ஸோ எனக்கு தெரிஞ்சு இது வந்து லஸ்ஸி இல்ல மோர் அந்த மாதிரி எடுத்துட்டு போற ஒரு டின்னு, ஏதோ தாய்லாண்டோடது இல்ல சம்திங், ஏதோ நார்த் இந்தியாவில் ஒரு இடம் தான் நினைக்கிறேன். ஓகே ஓகே இதுல என்ன So hello guys, welcome back. சில படத்துல நம்மளால லாஜிக்கலா எதிர்பார்க்க முடியாது, ஆனா லாஜிக்கே இல்லாம பல படத்தை எடுத்து வச்சிருக்காங்க. சோ அந்த படத்துல இப்போ போன வாரம் முடிஞ்ச பொங்கலுக்கு நம்ம எல்லாரும் என்ன பண்ணிருந்தோம்? ஒன்னு ட்ரெஸ் வாங்கிருப்போம், இல்ல ஊருக்கு போயிருப்போம், இல்ல ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து எங்கேயா ஊர் சுத்தி இருப்போம், இதெல்லாம் பண்ணிருப்போம். இப்படிதான் மேக்ஸிமம் செலிப்ரேட் பண்ணிருப்போம். ஆனா இங்க ஒரு மனுஷன் பண்ணிருக்காரு பாருங்களேன். முடி வெட்டிங்கிறது நல்லா இருக்கு. புரியும் தெரியுதா? ஸ்பெஷல் என்னடா இது? தல நீ நெருப்ப மேல காட்டக்கூடாது, அடியில காமிச்சதுனா பொங்கல் அப்படியே மண்டை வழியா வெளியே வந்திருக்கு. மூளை யாரா இவனுங்க? மோயே மோரே சாங் நிதோ சனிங்லேதா நிதோ கிரைஸ்வேதா சுபினாய ஸ்வேதாவா? மோயா லேதா அவத்து சின்னம தோம் அவத்து சின்னம தோன் சென்ன சோரே ஸ்லெச்ச கோரே மோயே மோரே. யோ ஏதாவது வேஸ்டட் மொமெண்ட் ஆனா. Okay class, So hello guys, welcome back. சில படத்துல நம்மளால லாஜிக்கலா எதிர்பார்க்க முடியாது. அங்க ரெட்டிக்கல் பூச்சி, இங்க இரு பூச்சி. நான் ஏன் இந்த வீட்ல இருக்க பூச்சி எல்லாம் சாப்பிடுறேன்னு உங்களுக்கு தெரியுதா? ஏன்னா இந்த வீட்ல ஒரு சின்ன புள்ள இருக்கு. அந்த சின்ன புள்ள இந்த பூச்சி எல்லாம் பார்த்தா பயந்துரும். அந்த சின்ன புள்ள பயந்துர கூடாதுங்கிற ஒரே காரணத்துக்காக தான் இந்த வீட்ல இருக்க பூச்சி எல்லாம் நான் கிளியர் பண்ணிட்டு இருக்கேன். இவளுக்கு போய் ஹெல்ப் பண்ண பாரு. So hello guys, welcome back. சில படத்துல நம்மளால லாஜிக்கலா எதிர்பார்க்க முடியாது, ஆனா லாஜிக். நான் தான் உங்கள் பேர் கிரில்ஸ். பிரிட்டிஷ் ராணுவத்தில் பணிபுரிந்திருக்கிறேன். இப்ப நான் ஓடி வந்தேன்னா ஹெலிகாப்டர்ல இருந்து இறக்கி விட்ட உடனே ஒரு சிங்கம் என்ன துரத்த ஆரம்பிச்சிருச்சு. உடனே எங்க அம்மா குத்தமிச்சு சாம்பார் சாதத்தை போட்ட உடனே சிங்கம் சமாதானமா போயிடுச்சு. நீங்க நினைக்கலாம் சாம்பார் சாதத்தை போட்டதுக்காக சிங்கம் சமாதானம் ஆயிடுச்சுன்னு. பிகாஸ் சாம்பார் எங்க அம்மா வச்சது. கண்டிப்பா அந்த நேரத்துக்கு அந்த சிங்கம் செத்து போயிட்டு இருக்கோம். வாங்க போவோம். நான் இப்ப வந்திருக்கிற காட்டுல மனிதர்கள் காலடி தடமே பட்டது கிடையாது. ஏன்னா எல்லாரும் ஷூ போட்டு வந்துருவாங்க. வாங்க போவோம். போச்சு. எனக்கு இப்போ ரொம்ப பசிக்கிறதுனால இன்னைக்கு இந்த கல்லுதான் நமக்கு சாப்பாடு. இந்த கல்லுல விட்டமின் டி புரத சத்து இருக்கிறதுனால ரொம்ப காரமா இருக்கு. பட் இருந்தாலும் என் பொண்டாட்டி வைக்கிற இட்லியோட இந்த கல் எவ்வளவு மேல் தான். ஹெலிகாப்டர் வந்துச்சு. கிளம்ப வேண்டிய நேரம் வந்துடுச்சு. கயிறு அறுந்துச்சுடா. கயிறு When you write, your tone influences how readers respond. With Grammarly, just highlight your text and type. Before bold, before brave, before black, run, nugu white and white, dillu gunna Superman ra. Rang rakara rakara. Hi guys, welcome back. So உங்க எல்லாரையும் ரொம்ப நாள் கழிச்சு மீண்டும் சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஸ்டிக்கர் பிச்சிச்சு, அதை ஒட்டிட்டு வந்துறேன். லோச்சக் மோச்சக் பச்சக் குட். ஆக்சுவலா உங்க எல்லாரையும் நான் பார்க்காம ரொம்ப 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 மிஸ் பண்ணேன். ஸோ இந்த டைம் பீரியட்ல நான் சேவ் பண்ணி வச்ச என்னோட இன்ஸ்டாகிராம் சேவ்டு கிளிப்ஸ் எல்லாத்தையும் நீங்க இன்னைக்கு பார்க்க போறீங்க. ஸோ திஸ் இஸ் மை இன்ஸ்டாகிராம் சேவ்டு கிளிப்ஸ் எபிசோட் 1. நம்ம ஊர்ல வந்து சூப்பர் உமன் நம்ம ஊர்ல வந்து சூப்பர் உமன் இருந்தா அது வந்து இப்படிதான் இருந்திருக்கு போல. சி லுக் அட் தட். மால் மேல இருந்து ஒரு பொண்ணு கீழே விழுறாங்க. மேடம் வந்து திடீர்னு அயன் உமனா மாறி அப்படி கையை இறக்கிடுறாங்க. Oh my god. ஆனா இவ்வளவு ஒரு காலியான ஒரு மாலை நான் சத்தியமா பார்த்ததே இல்ல. லிட்டரலி அது வந்து ஒரு போட்டோ மாதிரி இருக்குதியா.
குழந்தை பாரியா, லிட்டரலி நான் எதுக்கு நீ என்ன தூக்குற, நீ யாரு அப்படிங்கிற மாதிரி பாக்குறியா? யார் இவரு? இதெல்லாம் ரொம்ப மோசம். ஐயோ நீங்க சூப்பர் உமனா? யார்கிட்ட சொல்லிடாத, நான் ஊருக்கு போக்கு. அண்ட் இதுல நீங்க பார்க்க போற எந்த ஒரு கிளிப்புக்கும் இன்னொரு கிளிப்புக்கும் வந்து சம்பந்தமே கிடையாது. ஏன்னா நான் சும்மா ரேண்டமா இன்ஸ்டாகிராம்ல மாசக்கணக்கா ஸ்க்ரோல் பண்ணதெல்லாம் சேவ் பண்ணி வச்சதுக்கு தான் நான் ரியாக்ட் பண்ண போறேன். சோ அந்த மாதிரி நான் ஸ்க்ரோல் பண்றப்போ ஐ ஃபவுண்ட் திஸ் அங்கிள். இந்த அங்கிள் வந்து யார் என்ன ஏதுன்னு தெரியல. இஸ் ஆப்வியஸா ஒரு வடக்கர் அங்கிள் தான். பட் இவரோட கான்பிடன்ஸ் லெவலை பார்த்து என்னோட கான்பிடன்ஸ் லெவல் மலைக்கு மேல ஏறி கீழே உழுந்து செத்து போச்சு. யார் அவரு? எனக்கே அவரை பார்க்கணும் போல இருக்கு. என்ன என்ன அங்கிள் காக்கா வலிப்பா இல்ல இது என்னது? இது பறவை வலிப்பு கைஸ். ஒரு சைடுல ஆடுறாப்ல. என்னது? இங்க பின்னாடி போறது சேம் ஏஜ் அங்கிள் தான். அந்த மனுஷன் எவ்வளவு அழகா அவரோட வேலையை பார்த்துட்டு போயிட்டு இருக்காரு. லிட்டரலி என்ன மனுஷன் பண்றாரு? ஓ குரலி வித்தையா? ஆக்சுவலி இந்த அங்கிள் சரி ஓகே ஏதோ ஒரு யாரோ ஒருத்தவன் டேர் கொடுத்துட்டான் போல, ட்ரூத் ஆர் டேர் ஏதோ அங்கிள் வந்து ஆன்டி கூட விளையாடி டேர் வாங்கிட்டு பண்றாப்ல நினைச்சேன். ஆனா இவர் போடுற எல்லா ரீல்ஸுமே ஒரு பாப்புலரான இல்ல ஒரு அதிக பாப்புலேஷன் இருக்க ஒரு இடத்துல போயிட்டு ஆடுறது மட்டும்தான். சோ லுக் அட் ஹியர். லிட்டரலி மிடில் ஆஃப் தி ரோட்ல ஆடிட்டு இருக்காரு பஸ்ஸுக்கு முன்னாடி. நான் அதனால கண்ணாடி இறங்கி படலே பட்டான்னு ஒண்ணு வச்சிட்டு லிட்டரலி பஸ் ஸ்டாண்ட்ல. Oh my god. பொக்கவாய் கம்மிங் சூன் அப்படின்னு வாய் கீழே போர்டு வைக்கிற அளவு வயசாகி போயிருது. அங்கிள் காட் சம் கட்ஸ் கைஸ். உங்க வாழ்க்கையில இந்த அளவு உங்ககிட்ட ஒரு கான்ஃபிடன்ஸ் இருந்தது அப்படின்னா யூ கேன் அச்சீவ் எனிதிங். ஆனா ஐ லைக் திஸ் பீப்புள் கைஸ். இந்த பீப்புள்லாம் எந்த அளவு வளர்ந்துட்டாங்க அப்படின்னா இவர் ஒரு ஆளாவே மதிக்கல. யார் அங்க ஒரு மனுஷன் துடிச்சுக்கிட்டு இருக்காப்ல காக்கா வலிப்புல. நோ 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 கண்டிப்பா நத்திங் being in a different stage guys. So எந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருமல்டா நீங்க மோந்து பார்த்தாப்லன்னு தெரியல அங்கிள். குட். நீ எப்படி எவ்வளவு கேவலமா இருக்கு. ஐயோ வாங்க இந்த ஹேர் ஸ்டைல் நல்லா இருக்கு guys. கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. சோ guys ஒரு விஷயம். சோ ரொம்ப நாள் கழிச்சு வந்திருக்கேன். சோ எனக்கு கொஞ்சம் சந்தோஷப்படுத்துற வகையில இந்த வீடியோக்கு எவ்வளவு லைக்ஸ் ரீச் ஆகுது அப்படிங்கறத பார்க்கலாமா? இதுக்கு முன்னாடி நான் போட்ட வீடியோஸ் எல்லாம் நீங்க பாத்துருக்கீங்களா, லைக் பண்ணிருக்கீங்களா, சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கீங்கன்றதெல்லாம் எனக்கு முக்கியம் இல்ல. இந்த வீடியோக்கு ஜஸ்ட் ஒரு லைக் மட்டும் கொடுத்து விடுங்க. ஓகே ஜஸ்ட் கிவ் அ லைக். எவ்வளவு லைக்ஸ் வருது நான் பார்த்து ஆகணும். அத பார்க்கணும். எவ்வளவு பேர் இப்ப எத்தனை பேர் பார்த்தாலும் சரி ஜஸ்ட் ஒரு லைக் மட்டும் கொடுத்து விடுங்க சரியா? எனக்கு இந்த இன்ஸ்டாகிராம் வந்து என்ன பச்சையா ஃபாலோ பண்ணுன்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் பசில இருக்கப்போ சாப்பாடு ரிலேட்டட் ரீல்ஸா அனுப்புது, கோவமா இருக்கிறப்போ இன்னும் காட்டுற மாதிரி ரீல்ஸா ஏதாவது அனுப்புது, வருத்தத்துல இருக்கிறப்போ அது இன்னும் என்ன போட்டு சேட் ஆகுற மாதிரி ரீல்ஸ் அனுப்புது. சோ லுக் அட் திஸ். அக்கா வந்து ஸ்ட்ரீட் ஃபுட் ஏதோ ஒன்று வச்சிருக்காங்க. ஸோ ஒரு வாழைப்பழத்தை எடுத்து தோலை உரிச்சிடுறாங்க. ஓகே ஸோ சிக்கு வாழைப்பழத்தை நறுக்கியாச்சு. அண்ட் அதை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கப்பில் போட்டுடுறாங்க. அண்ட் அதில் ஒரு பச்சை முட்டை. இப்பயே உங்க எல்லாருக்கும் தோணி இருக்கும் வாந்தி வர போகுதுன்னு. வெயிட் பண்ணுங்க இன்னும் முடியல. இது என்னதுன்னு பார்ப்போம். ஸோ அடுத்து அக்கா வந்து பரோட்டா மாஸ்டர் ஆடுறாங்க. ஓகே அது மைதா தான் பார்த்தாலே தெரியுது, எலாஸ்டிக் மாதிரி வர்றதுலயே. நைஸ். ஸோ அதை தூக்கி அப்படியே எண்ணெய் சட்டியில வச்சிடுறாங்க. இப்ப கலந்து வச்ச முட்டையும் வாழைப்பழத்தையும். ஓ மை காட் என்ன கர்மையா இது? கர்மம் இல்லைங்க குர்மா. அண்ட் அதை வந்து பேக் பண்ணிடுறாப்ல அக்கா. உங்களோட ஹானஸ்ட் ரிவ்யூ சொல்லுங்க. இது வந்து நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்களா நீங்க? ஓ அது மேல என்னது இது? அந்த மினிட் மேடு அந்த மாதிரி ஏதோ ஒரு சமாச்சாரம். Oh my god. முட்டையை யார் இனிப்பா சாப்பிடணும்னு ஆசைப்படுறா? சத்தியமா என் வாழ்க்கையில நான் வந்து ஒரு முட்டையை இனிப்பா சாப்பிடணும்னு ஆசைப்படவே மாட்டேன். கிளாமரஸான குக்கா இருக்கீங்க அக்கா. நோ ஆஃபென்ஸ் அக்கா. ரொம்ப அழகா இருக்காங்களா? ஆக்சுவலி இந்த வீடியோ நான் வந்து கொஞ்சம் முன்னாடியே பண்ணிருக்கணும். இந்த கிளிப் இருக்குல்ல, இந்த பர்டிகுலர் கிளிப் வந்து என்ன ரொம்ப வந்து சிரிக்க வச்சுது. லிட்டரலி இந்த பையன் அண்ணியை வந்து தோக்கடிச்சிட்டாப்ல. 12th தான் போறாப்ல. ஜெயிச்ச மேட்ச் இது பாருங்களேன். அது இப்ப 12th தான் போறேன். காலேஜ் செகண்ட் வரைக்கும் ஆடுவார். 12th தான் போறாப்ல பையன். ஓகே இப்போ பாருங்க. எல்லாம் நான் பாக்குறேன். சரி பரவாயில்ல ப்ரோ. நான் ப்ரோ ஆர்சிபி சொல்லிட்டு போறேன் ப்ரோ. ஆர்சிபி சொல்லிட்டு போறாரு. நான் எங்க தலை பத்தி இவ்வளவு ஃபீலிங்கா பேசிட்டு இருக்கேன். ஆர்சிபி சொல்லிட்டு போறாரு. ஈசால கப் டப் எவ்வளவு சும்மா சொல்லிட்டு இருக்காங்க. கப் வச்சிருக்காங்களா? என்ன ஒரு ஆவேசம். சாரி ஆவேசம் அது. சாரி கைஸ் சம் டெக்னிக்கல் ஃபால்ட். ஓகே ஆவேசம். இல்ல சரி நான் விராட் கோலி பத்தி கதைகளா வரல. இப்ப சிஎஸ்கே பத்தி பேசுவோம். இந்தியா மேட்ச்னு வந்தா விராட் கோலி கிட்ட தான் வரணும். Here comes the Ambi mode guys. இந்தியா மேட்ச்ல இருந்தா விராட் கோலி கிட்ட தான் வருவேன். ஓகே நான் விராட் கோலி தப்பாலாம் சொல்லியே. அது சொல்லு. No fight. சாரி ஓகே சாரி ப்ரோ. நான் இப்போ என்னோட டாபிக் வரேன். இந்த வருஷம் திரும்ப அன்னியன் மோட்.
தின்றியடா அருள்வேலை சாப்பிட்டேன். என்னடா சின்னடா சொல்ற? இருபது பதறாத. அருள்வேலை சாப்பிட்டா உயிர் போயின்னு சொன்னாங்க. எங்க போச்சு? அதான் என் ஊரே வந்துச்சு. இப்ப எங்க ஊர்லாம் போச்சுன்னு நினைக்கிறேன். யாரா நீ? என்னடா பண்ற? ஏதாவது ஊசி குத்தி ரத்தம் வந்து அது ஏதாவது சப்பரியா ப்ரோ? எனக்கு புரியல. என்னடா இது? சொக்கா எங்கடா? டேய் நீ என்னடா சொக்கா கூட இல்லாம முண்டமா நிக்கிற? ஓகே, ஆக்சுவலி நான் இன்னும் சேவ் பண்ணி வச்ச வீடியோஸ் வந்து இன்னும் நிறைய இருக்கு. நான் அது பாக்குறதுக்கு முன்னாடி இன்னொரு முக்கியமான ஒரு விஷயத்த வந்து நான் சொல்லி ஆகணும். என்னன்னா இப்போ நம்ம ரீசெண்ட் டேஸ்ல வந்து ஸ்கேம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நிறைய ஃபேஸ் பண்றோம். அதே மாதிரி இந்த இன்ஸ்டாகிராம் அண்ட் யூடியூப் ஷார்ட்ஸ் இன்ஃப்ளூயன்சர்ஸோட ஸ்கேம் வந்து இன்னும் கொஞ்சம் அதிகமாயிட்டே இருக்குது இப்போ வர வர. ஆனா ஃபர்ஸ்ட்ல சின்ன சின்ன ஸ்கேம்ஸ் போயிட்டு இருந்துச்சு. இப்போ வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு படி மேல போய் நிறைய பெட்டிங் ஆப்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ப்ரோமோட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அது ப்ரோமோட் பண்றது பெருசு கிடையாது. அது ப்ரொமோஷன்னு ஆடியன்ஸுக்கு நாலேஜ் இல்லாம அவங்க தொண்டை வரைக்கும் போய் திணிக்கிறாங்க அதை. ஓகேவா? ஸோ அது வந்து இப்போ இங்க ஒரு பெரிய பிரச்சனையா போயிட்டு இருக்கு. இதுக்கு வந்து நான் ஒரு செப்பரேட்டா ஒரு வீடியோ மேக் பண்ணலாம்னு நினைச்சேன். ஸோ அதுக்குன்னு ஒரு செப்பரேட் வீடியோ வேணுமா அப்படிங்கிற இந்த ஒரு டாபிக் சேனல். ஓகேவா? இந்த அக்கௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா சும்மா ரேண்டமா ஏதோ ஒரு கிளிப்ஸ் எடுத்து போடுறது. ஆனா இவங்களுக்கு ஸ்பான்சர் பண்ற அந்த கம்பெனி என்ன பண்ணுதுன்னா இந்த மாதிரி வீடியோஸ் போடுறப்போ சம்பந்தமே இல்லாம சென்டர்ல அவங்க வேற ஒரு பெட்டிங் ஆப்போட இதை ப்ரோமோட் பண்ணிடுறாங்க. இந்த வீடியோ பாக்குறவங்களுக்கு அது எதுக்கு சம்பந்தமே இல்லாம இருக்குது. அண்ட் அவங்க ப்ரொஃபைலுக்குள்ள போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு லிங்க் இருக்கும். அந்த லிங்க் என்ன மாதிரி லிங்க்னா இந்த மாதிரி பெட்டிங் ஆப்ஸ்க்கான லிங்க். ஸோ எவ்வளவு ஸ்கேம்ஸ் நடக்குது இதை பத்தி ஒரு கம்ப்ளீட் வீடியோ நான் வந்து லேட்டரா மேக் பண்றேன். ஸோ வேணுமான்னு கமெண்ட் பண்ணுங்க. நானும் கொஞ்சம் சீரியஸ் ஆகுறேன். ஆக்சுவலி இந்த பேஜ் ஸ்கேம் இதுல வந்து பாத்தீங்கன்னா ஆளே கிடையாது. ஓகேவா? சோ இந்த இன்ஃப்ளூயன்சர்ஸ் ஒரு பக்கம் இருக்காங்க அப்படின்னா இந்த மாதிரி இன்ஃப்ளூயன்ஸ் இருக்காங்க. சோ இவங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு இன்ஃப்ளூயன்சர்ஸ் டோரா புஜி அப்படின்ற ஒரு இன்ஃப்ளூயன்சர்ஸ். இவங்க வீடியோஸ்ல மேக்ஸிமம் வந்து எல்லாத்துலயும் கமெண்ட்ஸ் ஆஃப்ல தான் இருக்கும். ஒரு வீடியோ கூட ஆன்ல இருக்காது. ஷாப்பிங் நானா வரல, உன்கிட்டே காசு இருக்காது. இது காசு இருக்கு, நீ வா நம்ம வெளிய போலாம். ஆமா உனக்கே காசு இல்ல. கல்ல உடைச்சாங்க. இதுல வந்து இன்ஸ்டாகிராம்ல பாத்தீங்கன்னா முஜாஃபர் 464 இருக்கு. அவங்க சின்ன ஆப்வியஸா ஒரு ப்ரொமோஷன் நடக்குதா? சின்ன வர்க் தருவாங்க. அது மூலமா சின்ன சின்ன ஒர்க் தருவாங்க, நம்ம அதை முடிச்சு கொடுத்தா அப்படின்றாங்க சொல்றாங்கல்ல. ஸோ அவங்க ப்ரொமோட் பண்ண பேஜ் வந்து பாத்தீங்கன்னா முஜாஃபர் 464 அப்படின்ட்டு. ஸோ இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா 31K ஃபாலோவர்ஸ் இருக்கா. ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா அவங்க வெரிஃபைடுன்ற மாதிரி எல்லா ஸ்கிரீன்ஷாட்ஸ் எடுத்து போடுறாங்க. பட் இட்ஸ் நாட் வேலிட். ஸோ இந்த பேஜுக்கு பின்னாடி எல்லாம் எந்த ஒரு சர்டிஃபிகேஷன்ஸ் எதுவுமே இருக்காது. பட் இவங்க பாட்டுட்டு இதை பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஸ்கேம்ஸ் எதுலயும் வந்து பாத்தீங்கன்னா போய் மாட்டிக்காதீங்க. பெட்டிங் அப்படின்னாலே ஒரு கெட்ட வார்த்தை அப்படின்றத சின்ன வயசுல இருந்து எனக்கு சொல்லி வளர்த்தாங்க. ஸோ அந்த மாதிரி தான் இப்போ அடுத்த ஜென்ரேஷன் எல்லாருக்குமே சொல்லி வளர்த்துருக்கணும். ஆனா இப்போ இருக்க அந்த 2K கிட்ஸ் இன்ஃப்ளூயன்சர்ஸ் என்ன பண்றாங்கன்னா அவங்கள நான் பர்டிகுலரா 2K கிட்ஸ் இன்ஃப்ளூயன்சர்ஸ் சொல்லல, நிறைய வளர்ந்த இன்ஃப்ளூயன்சர்ஸ் நல்லா பெரிய பெரிய சேனல்ஸே வந்து பாத்தீங்கன்னா ஈஸியா ஒரு பெட்டிங் ஆப்பை வந்து ப்ரோமோட் பண்றாங்க. எக்ஸாம்பிள் நான் வந்து எதையும் வந்து இப்போ கிளீனா வந்து சொல்லல, நான் செப்பரேட் வீடியோ மேக் பண்றப்போ நான் வந்து அதை சொல்றேன். ஸோ ஒரு பெட்டிங் ஆப் இருக்கு, அதை வந்து ஜெர்சி மாதிரி அடிச்சு அவங்க வீடியோ மேக் பண்றாங்க. அதுக்கப்புறம் சில வீடியோஸ்ல எல்லாம் கீழே மேல எந்த இடத்துல வந்து பார்த்தாலும் அது ஒரு பெட்டிங் ஆப்போட இது ஓடிக்கிட்டு இருக்கு. அந்த ப்ரொஃபைலுக்கு போகும். அதுக்கப்புறம் சில வீடியோஸ்ல எல்லாம் கீழே மேல எந்த இடத்துல வந்து பார்த்தாலும் அது வந்து ஜெர்சி மாதிரி இப்போ கிளீனா வந்து சொல்லல, நான் செப்பரேட் வீடியோ மேக் பண்றப்போ நான் வந்து அதை சொல்றேன். ஸோ ஒரு பெட்டிங் ஆப் இருக்கு, அதை வந்து ஜெர்சி மாதிரி அடிச்சு அவங்க வீடியோ மேக் பண்றாங்க. அதுக்கப்புறம் சில வீடியோஸ்ல எல்லாம் கீழே மேல எந்த இடத்துல வந்து பார்த்தாலும் அது ஒரு பெட்டிங் ஆப்போட இது ஓடிக்கிட்டு இருக்கு. அந்த ப்ரொஃபைலுக்கு போங்கன்னு ஒரு வீடியோ போடுறாங்க. அதுல வந்து பாத்தீங்கன்னா கமெண்ட்ஸ் ஆஃப் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ ஒரு 10 வீடியோல ஒரு வீடியோவா நடுவில் சொல்லி விட்டுறாங்க. இப்படி போய்கிட்டு இருக்கு. ஸோ இது வந்து ஏன் பண்றாங்க அப்படிங்கறதுலாம் வந்து எனக்கு புரிய மாட்டேங்குது. அண்ட் அந்த பெட்டிங் ஆப்ஸோட நாலேஜும் வந்து அவங்க தெரிய வைக்க மாட்டாங்க. பேம் இருக்கு, காசு கொடுத்தா போதும் அப்படின்னு சொல்லி அந்த இன்ஃப்ளூயன்சர்ஸ் எல்லாம் வந்து அந்த விஷயத்த பண்ணிடுறாங்க. ஸோ அது ஆக்சுவலி தப்பு 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 தப்பு. ஸோ ஒரு பெர்ஃபெக்டான ஒரு நாலேஜை வந்து பாத்தீங்கன்னா அந்த ஆடியன்ஸுக்கும் சரி, அந்த வீடியோ மேக் பண்றவங்க இருக்காங்கல்ல அவங்களுக்கும் சரி, எல்லாருக்குமே ஒரு நாலேஜ் வேணும். அது இருந்தா மட்டும்தான் இட் இஸ் கரெக்ட். அப்படி இல்லைன்னா அது முழுக்க முழுக்க தப்பு. அப்படி ஒரு ஸ்கேம் தான் போயிட்டு இருக்கு. ஸோ அந்த ஸ்கேமு கூட சேர்த்து இன்னொரு ஸ்கேமுமே நான் உங்களுக்கு ஒன்று காட்டுறேன். ஸோ இந்த ப்ரொஃபைல பாருங்க. ஸோ இந்த ப்ரொஃபைலோட நேம் வந்து பாத்தீங்கன்னா சிங்கிள் ஸ்கூல் பொண்ணு. ஓகே, இப்போ பாருங்க. இல்லாதவங்க எத்தனை பேர் இருக்கீங்கன்னு தெரிஞ்சுக்கலாம். கமெண்ட்ல ஒரு ஹாய் சொல்லுங்க. கமெண்ட்ல ஒரு ஹாய் சொல்லுங்க. ஒரு நேம் வந்து பாத்தீங்கன்னா ஹாய் 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 ஹாய். சரி, நான் இது ஒரு ரேண்டம் வீடியோ ஏதோ ஒரு ஸ்கூல் பொண்ணு தற்குறித்தனமா பண்ணிட்டு போல அப்படின்னு நான் நினைச்சேன். அப்பதான் ப்ரொஃபைல்குள்ள போய் பார்த்தேன். அப்படி நான் பாக்குறப்பதான் தெரிஞ்சது அந்த ப்ரொஃபைல்ல இருக்க எல்லா வீடியோவுமே ஒரே வீடியோ தான். இந்த இது பாருங்க. நீ அங்க கொஞ்சம் காட்டி இங்க கொஞ்சம் கூட்டி பாதி உயிர் எடுக்காதே. இதுதான் ஒரிஜினல். ஓகேவா? ஆனா இது பாருங்க. வீடியோ பார்த்துட்டு இருக்க யாரெல்லாம் சிங்கிளா இருக்கீங்க? வீடியோ பார்த்துட்டு ஒரே வீடியோ
ஆனா ஆடியோ மட்டும் வேற. இந்த ப்ரொஃபைல் ஃபுல்லாவுமே அது மட்டும் தான் இருக்கு. இது வந்து ஸ்கேமான்னு கேட்டீங்கன்னா இதுவும் ஒரு ஸ்கேம் தான். ஏன்னா வேற ஏதோ ஒரு அக்கௌண்டோட வீடியோ எடுத்து போடுறாங்க. பட் இதுல வந்து என்ன ஒரு ஸ்கேம் ஆகுதுன்னு நான் காட்டுறேன். 45,000 ஃபாலோஸ் இருக்குல்ல. நான் இந்த அக்கௌண்ட்டை வந்து ஃபர்ஸ்ட் வீடியோ நான் சேவ் பண்ணி வைக்கிறப்போ 28,000 ஃபாலோஸ். ஆக்சுவலி நான் இந்த வீடியோ நான் சேவ் பண்ணி வச்சுட்டு கிட்டத்தட்ட 1.5 மாசம் கழிச்சு நான் இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்றேன். சோ அதுக்குள்ள இவ்வளவு ஃபாலோஸ் இருந்துச்சு. இது 100K ஃபாலோஸ் வந்த உடனே என்ன தெரியுமா பண்ணுவாங்க, இந்த பேஜை ஈஸியா ஒரு 10,000 20,000 வந்து பார்த்தீங்கன்னா வித்துருவாங்க. சோ இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டைப் ஆஃப் ஸ்கேம். உன்கிட்டே இருக்கும் என்கிட்டே இருக்கும் ஆனா சொந்தம் கொள்ள முடியாது. என்னடி சொல்ற? உன்கிட்டே இருக்கும் என்கிட்டே இருக்கும் ஆனா நம்ம சொந்தம் கொண்டாட முடியாது. என்னடா சொல்ல வர? இல்ல புரியல. ஓகே गाइस, ஆக்சுவலி இந்த வீடியோவை பார்த்து என்ஜாய் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் இன்ஃபர்மேட்டிவா சில பல விஷயங்களை வீடியோட எண்ட்ல நான் பேசியிருப்பேன். சோ மறக்க I want to be a game designer. Let's build our character in Vox Edit. There you go. Let's upload it to our asset database. Rewind. யா எப்படி ராஜா பகவத் மாதிரி இருக்கா? ஏமா ஏய் The Tata IPL champions of 2020. Looking like a wow. అర్థమైందా రాజా? కాకా కళ్ళకి இது ஆக்ஷன் மேடம், இது ஆக்ஷன். புரட்சி கலைஞர் கேப்டன் So guys, finally 2023 end ஆயிருச்சு. So 2024 ஒரு புது ஏரா ஸ்டார்ட் ஆக போகுது. So 2023 யாருக்கு எப்படி போச்சுன்னு தெரியல. ஆனா எனக்கு it was an awesome and fantastic year. ஏன்னா எனக்கு 2023ல நான் 1 million subscribers ரீச் ஆனேன், 3 ப்ளே பட்டன் வாங்கினேன் and ஒரு கோல்டு ப்ளே பட்டனுமே வாங்கினேன். So that year was my fantastic year in YouTube. ஏன்னா நான் 2018ல இருந்து யூடியூப் பண்ணிட்டு இருந்தேன் and last year தான் I made lot of magics என்னோட லைஃப்ல நடந்துச்சு. So அந்த மேஜிக் 2024லயும் போன்னு நினைக்கிறேன். Alright, first of all I want to confess myself. So நான் ஏன் இதுக்கு முன்னாடி வீடியோஸ் மேக் பண்ணல? I had lot of works guys. நான் 4 மணிக்கு எந்திரிச்சு படிக்க ஆரம்பிச்சேன். அப்புறம் நானே துணி துவைச்சு அதுக்கப்புறமேட்டு சமையல்லாம் அப்பப்போ ஹெல்பிங் எல்லாம் பண்ணி அப்புறம் வீடியோஸ் ரெக்கார்ட் பண்ணி நானே எடிட் பண்ணி அதுக்கப்புறமே தூங்குறதுக்கு நைட் வந்து மணி 10 ஆயிருது. ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா என்னால் வீடியோஸ் எதுவுமே ரெகுலராக பேச முடியாது. இந்த ஒரு கேளுங்க, அதுக்கு அடுத்த வீடியோல இந்த மாதிரி ஒரு கதை சொல்றேன். Anyways, hello guys, welcome back. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது try not to laugh. அடி நான் இன்னைக்கு ரியாக்ட் பண்ண போற எல்லா வீடியோஸுமே சப்ஸ்கிரைபர்ஸ் ஆகி நீங்கள் என்ன இன்ஸ்டாகிராம்ல டாக் பண்ணதா. நான் போய் என்னோட இன்ஸ்டாகிராம் ஓபன் பண்ணி பார்த்தா டாக் வந்து சம்பந்தமே இல்லாத பல போஸ்ட்ல என்ன டாக் பண்ணி வச்சிருக்கீங்க. சோ என்ன டாக் பண்ண ரீல்ஸ் பிளஸ் ஃபன்னி ரீல்ஸ் எடுத்துட்டு வந்திருக்கேன். சோ அதுக்கெல்லாம் பார்த்து இன்னைக்கு நான் சிரிக்காம இருக்க போறேன். And here is a heart. So moon heart லூஸ் பண்ணா I will do a challenge. சோ அது என்ன சேலஞ்சுன்றதை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நல்லா பண்ணிருக்காங்க. இந்த மாதிரி சொல்ல ஆசைதான், ஆனா என்ன பண்ண படத்துல ஒண்ணுமே இல்ல. இதெல்லாம் மிக்ஸில போட்டு அரைச்ச மாதிரி படம். நீ பொசுக்கு திட்டி விட்ட. என்னடா பொசுக்கு மரியாதை பேசிட்டே? ஏய் யாருக்கா இருந்தாலும் மரியாதை கொடுக்கணும். கருத்தோட மோதுறா. அண்ணே சொல்ற மாதிரி கருத்தோட மோதுறா. என்ன தெரிகிறது? என்ன தலைவா? பயமா இருக்கா? என்ன பார்த்தாவா? இல்ல சார், அவரு பார்த்தா சார். யாரு டர்ரா என்ன முறைக்கிறார்ல சார், அவரு சார். இப்ப மட்டும் ரீசெண்ட் டைம்ல 45 கிட்ட வந்திருக்காங்க. 40 ரீசெண்டா இப்போ அந்த ஷோக்கு அப்புறமா உங்களுக்கு 40 ப்ரொபோசல்ஸா? அவங்க நான் லவ்ல வந்துட்டு எனக்கு இன்ட்ரெஸ்ட் எல்லாம் சொன்னேன் தவிர லவ் வந்து நான் அவாய்ட் பண்ணுவேன், இது பண்ணுவேன் சொல்லுவேன். அவங்க எனக்கு ப்ரப்போஸ் பண்ண வந்தாலுமே நான் அவங்கள்ட்ட சொல்ற விதம் ஃப்ரெண்ட்ஷிப்பா இருக்கலாம், ஃப்ரெண்ட்ஸா இருக்கிறது பெஸ்ட் அப்படின்னு சொல்லி எனக்கு நோக்கம் புரிஞ்சு போச்சு. நம்ம கொரியன் மாதிரி ஃபாலோ பண்ணா நமக்கு தனி பாயிண்ட் ஆஃப் வியூ கிடைக்கும்னு எனக்கு தோணுச்சு சார். நான் ஃபாலோ பண்ணேன். ஓ, கொரியன் மாதிரி இருக்கணும்னே தலைவர் இதெல்லாம் பண்ணிருக்காரா? வாழ்த்துக்கள், பல ப்ரொபோசல்ஸ் வர வாழ்த்துக்கள். புரிஞ்சுக்குமா ப்ளீஸ் லீவ் மீ அலோன். அண்ட் என்ன டாக் பண்ண ஒரு ரீல் இருக்கு. இந்த பர்சனை வந்து எதுக்கு என் கூட டாக் பண்றீங்கன்னு எனக்கு சத்தியமா புரியவே இல்லை. வெடிசிங்க வாயில புண்ணு வந்துச்சுன்னு நினைக்கிறேன். அச்சச்சோ, இந்த பையனும் நானும் ஒரே மாதிரி இருக்கும்னு சொல்லி நிறைய பேர் என்ன டாக் பண்றீங்க. என்ன எனக்கு சத்தியமா தெரியல. அந்த மாதிரி மேபி லைட்டா கூட தெரியல எனக்கு. என்ன இந்த மனுஷன் கூட நீங்க வந்து கம்பேர் பண்றது கூட எனக்கு ஓகே அக்செப்டபிள். இந்த ரீல்ல எதுக்கு என்ன டாக் பண்ணீங்க? இங்க பாருங்க. அப்ப இப்ப நம்ம கிஸ் பண்ண முடியாதா? அப்படிலாம் இல்ல, நீ அது இதெல்லாம் சம்மந்தப்படுத்தாத. ஆக்சுவலா நான் டாக்டருக்கு கால் பண்ணி கேட்டேன்னா அவங்க இதுக்கு ஆயில்மெண்டே இல்லைன்னு சொல்லிட்டாங்க. சோ வீடியோ ஸ்கிப்.
என்னடா டச் பண்ணிருச்சு நினைக்கிறேன். வயிறு லைட்டா வலிக்க ஆரம்பிக்குது. ஓ ஆக்சுவலா ஒரு சிரிச்சல நான் அதை மறந்தே போயிட்டேன். வடக்கன்ஸ் ஆல்வேஸ் வின்னிங் வி கைஸ். இந்த மாதிரி ஒரு நல்ல போஸ்ட் டேக் பண்ணுங்க. டேய் அந்த பாட்டி மட்டும் அமைதியா போயிட்டுக்கிறாங்க. ஏய் போட்டு பாட்டி ஜாயினிங் புள்ளிங்க. அவன் செத்த நான் என்னடா பண்றது? என்ன படம் இது? எனக்கு தெரிஞ்சது பிகில். ஓ பிகில் அப்பா சாவர சீன். ஓ அவன் செத்த நான் என்னடா பண்றது? என்னாச்சு? ஓ ஐயோவா அம்மா அது பிகில்மா. ஐயோ பாவம். யோ என்ன விஜய் ஃபேன்ஸ் என்ன போஸ்ட் அடிக்கிறீங்க? இங்க பாருங்க படத்துல செத்ததுக்கு பையன் பாத்தீங்களா உருகிட்டாப்புல மனசு வந்து குழந்தை உருகிருச்சு. அடடடா தாய் பாசத்துல நம்மள மிஞ்சினா இருப்பான் போல் இருக்கேன். அடுத்து என்ன இன்னொரு வீடியோல டேக் பண்ணிருக்காங்க. அண்ட் அதை பார்க்கறதுக்கு முன்னாடி எனக்கு இன்ஸ்டாகிராம்ல என்ன ஃபாலோ பண்ண மாதிரி இன்ஸ்டாகிராம்ல ஃபாலோ பண்ணிக்கங்க. என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடி ஸ்கிரீன்ல போடுறேன். அதே மாதிரி லிங்க் டிஸ்கிரிப்ஷன் இருக்கு. சோ என்னோட இன்ஸ்டாகிராம்ல ஃபாலோ பண்ணிக்கோங்க. என்ன ஃபாலோ பண்ணிட்டு ஏதாவது ஒரு ரீல்ஸ்ல டேக் பண்ணுங்க. அடுத்த வீடியோல கண்டிப்பா ரியாக்ட் பண்றேன். உஜாலா வாயில ஊத்துறீங்க ஏன் தலை நடிக்குதுங்க? உஜாலாவுக்கு ஃப்ரீ ப்ரமோஷனா 2 சொட்டு எடுத்து வாயில ஊத்துறாங்க. எனக்கு தெரிஞ்ச உஜாலா வாயில ஊத்துனதுக்கு இந்த எக்ஸாம்ஸ் எல்லாம் முடிஞ்சு குழந்தைங்களுக்கு வந்து சம்மர் ஹாலிடேஸ் ஆரம்பிச்சிருக்கோம். அதோட சேர்த்து நம்ம குழந்தைங்களை சம்மருக்கு எப்படி என்கேஜ் பண்ண போறோம் அப்படிங்கிற டென்ஷனும். நம்ம அவதார் குட்டியா தான் மாறி இருக்கு. எதுக்கு இப்படி வந்து அவள குட்டியா வர்றாங்கன்னு பொருள் எனக்கு. 2 சுத்தல கல்யாணி சேசுந்த நலுப்புன்னு தெலுப்பு 2 சொட்டுல வெள்ளையாயிடும்னு சொன்னாங்க இப்போ இந்த விளம்பரத்துல. யோ இந்த ஆடல பிளாக் பண்ணி இருக்கணுமே. எவனாவது எடுத்து வாயில ஊத்திட்டானே இந்த யாரது? ஓ மை காட் சத்தியமா எங்க வீட்டுல கூட ஒரே சைஸ்ல இத்தனை பாத்திரம் கிடையாது. எங்க வீட்டுல ஒரு 5 டம்ளர் ஒரே மாதிரி இருக்கும். அப்புறம் 3 டம்ளர் வேற வேற மாதிரி இருக்கும். எத்தனை வீட்டுல போய் கடன் வாங்கினாருன்னு தெரியல. இல்ல ஒரு கடையில இருந்து ஆட்டிய போட்டாரா மனுஷன். கல்யாணத்திற்கு தேவையான அனைத்து சாமான்களும் வாங்கும் ஒரே இடம் காட்டுபூச்சி ஆண்டோ. அன்னியன் ஆக்டிங் பண்ணணும் அவ்வளவுதானே. கோவப்படணும் பண்ணும்போது சிரிக்கணும் அவ்வளவுதானே. ஓகேடா ஓகேடா நம்ம ட்ரையா. கெட் ரெடி பாய்ஸ். ரெடி என் கூட சேர்ந்து நீங்களும் ட்ரை பண்ணுங்க. ஓகே ஓகே ரெடி. ஐயோ அவன் உள்ள இருக்கிறத விட நீ பண்றதெல்லாம் பார்க்கும்போது தான்டா லேசா நெஞ்சு வலிக்கிற மாதிரி இருக்கு. ஓகே கொடுமா இருக்க போது தெரிஞ்சிருச்சு. ஓகே கைஸ் ரெடி இரு கைஸ். இப்போ வந்து என்ன இந்த சைடு வைக்கிற இவர் இந்த சைடு வைக்கிற யார் பெஸ்டா ஆக்ட் பண்ணாங்கன்னு சொல்லணும். ஸோ இவர் வந்து ஏ நான் வந்து பி. ஓகே சேலஞ்ச். அண்ட் என்கிட்ட பிளட் எஃபெக்ட்லாம் இல்ல. தலைவர் வந்து எஃபெக்ட்ஸ்லாம் வச்சிருக்காரு. அதுக்காகலாம் ஒரு ஸ்கோர் போடக்கூடாது. ஜஸ்ட் ஆக்டிங் மட்டும் தான் பார்க்கணும். ஓகே ஆரம்பிச்சிருவோம். டைமிங் லைட்டா மிஸ் ஆயிருச்சு. பட் ஸ்டில் பரவாயில்ல. கொடுமையா இருந்தா என்ன தயவு செஞ்சு மன்னிச்சிருக்கேன். அதே வாழ்க்கையில ட்ரை பண்ணு எனக்கு சத்தியமா தெரியல. ஓகே மன்னிச்சிருக்கேன். தைரியம் பாத்தீங்களா? இங்க பாருங்களேன் 1 2 3 4 5 6 7 8 9 இந்த பின்னாடி எத்தனை பேர் இருப்பாங்க தெரியல. ஒரு 4 பேர் நம்ம கணக்கு வச்சுப்போம். சுத்தி ஒரு 13 பசங்க நிக்கிற இடத்துல என்ன தைரியமா இந்த அக்கா ஆடுறாங்க. இதே ஒரு டேர் கொடுத்துருப்பானோ யாராவது ஒருத்தர் உள்ள உட்காந்துட்டு பாருங்க. மதிக்கவே இல்லை அவனுங்கள. ஒரு பொண்ணு கேரளா அடுத்து 2 lakhs சார் அப்படின்னுச்சு. எதுக்குமா அப்படின்னு 30 seconds சார். எம்மா 30 நொடி நீ ஆடுறதுக்கு 2 லட்சமாம்மா. எங்க கலைஞன்ட்ட கொடுத்தா 2 வருஷம் விடிய வேலை பார்ப்பாமா. அதை கொடுத்தீங்கன்னா ஓ ஆக்சுவலி எனக்கு இன்ஃப்ளூயன்ஸ் காசு வாங்குவாங்கன்னு தெரியும். ஆனா 30 செகண்ட்ஸ்க்கு 2 lakhs வாங்குறாங்க. சீரியஸாவா? அது நம்ம அமலா சாஜி தான். வேற யாரு? ஓ பேரே சொல்லிட்டாரு. அமலா சாஜி 2 lakhs வாங்குறாங்களா? நான் போறேன் எனக்கு வேணாம். கண்ணாடி கழட்டிட்டாப்ல.
2 பேப்பர் தூக்கி போட்டாப்ல. என்னடா வரேன்டா. 2 minutes later. கிடைச்சிருச்சுடா பேப்பர் கிடைச்சிருச்சுடா. என்னவா இருக்கும்? என்னடா அந்த பையன் டிரான்சிஷன் பண்ணா எவ்வளவு லைக்ஸ் வந்துருக்கு? 20,000 லைக். போறேன்டா டிரான்சிஷன். எடுக்கிறேன்டா 20,000 லைக். இப்போ சொல்லுங்க நான் பெஸ்டா அந்த பையன் பெஸ்டான்ட்டு? இதெல்லாம் பண்றீங்க சத்தியமா முட்டடி. என்னவே பாத்துச்சு. கண்ணாடிங்களா? ஓகே கண்ணாடி வாட்டாச்சு. நான் ஆல்ரெடி படுத்த வாட்டா இருக்கேன். எங்கடா தம்பி நீ நானும் பண்றான். யாருக்கு அதிக லைக் வருதுன்னு பாப்போம். ஐஸ் இந்த பையனுக்கு வந்து ப்ளூ ஆர்ட், எனக்கு வந்து கிரீன் ஆர்ட். எனக்கு ப்ளூ சட்டை போட்டிருக்கேன் அந்த பையன். யாரு ஸ்மார்ட்டா பண்ணா? நானா அது குழந்தையா? கமெண்ட் பண்ணுங்க. ப்ளூ ஆர்ட்டா கிரீன் ஆர்ட்டா பாப்போம். தாமரை பூவுக்கும் தண்ணிக்கும் என்னைக்கும் சண்டையே வந்ததில்ல. மாமனல்லி நீ தாவணி போட்டுக்க மச்சினி யாரும் இல்ல. such a talented fellow. எங்க மனுஷன் இருந்தாரு இவ்வளவு பாருங்க. 2 செகண்ட்ல டிரான்சிஷன் போட்டாப்ல பையன் டு பொண்ணுக்கு. நீங்களா எஃபெக்ட்ல தான் டிரான்சிஷன் போடுவீங்க. மனுஷன் ரியல் லைஃப்ல டிரான்சிஷன் பண்றாரு. காட் லெவல் ப்ரோ. சல்யூட். பார்க்காத என்ன பார்க்காத. சரி ப்ரோ பார்க்கல. பை. பையன் அழகா இருக்கானா அதை விட இன்னொரு பையன் அழகா இருந்தா அந்த பையன் கிட்ட போயிடுவோம். அதை விட இன்னொரு பையன் நல்லா இருந்தா அந்த பையன் கிட்ட போயிடுவோம். ஏன்னா வந்து எங்களுக்கு ஒன்னை விட ஒண்ணு பெட்டரா இருக்கும், நல்லா இருக்கும், ஜாலியா இருக்கும். அதனால நாங்க மாறி மாறி போயிட்டே இருப்போம். அக்கா யாருன்னு தெரியல, பட் இவங்க இந்த மாதிரி பேசுனதுக்கு இவங்களை நிறைய பேர் ஆன்லைன்ல வச்சு செஞ்சாங்க. நானுமே இந்த ஆடியோ பார்த்தப்போ வச்சு செய்யணும் தான் நினைச்சேன். பட் அது பாக்குறப்பதான் எனக்கு இன்னொரு வீடியோவும் நான் பார்த்தேன். அதுக்குன்னு பசங்க ஒன்னும் செருப்புனா செருப்பாயிருவீங்களா நீங்களா? நான் சொன்னா உங்களுக்கு எது கோவம் வருது? உங்களுக்கு எங்கடா போச்சு புத்தி பேசுறோமா? ஓகே ஜாலியா பேசுறாங்க. உங்களுக்கு கோவமா இருந்தா அது தப்புன்னு கமெண்ட் பண்ணுங்க. அதை விட்டுட்டு அவ இது அதுன்னு என்ன பத்தி பேசுறீங்கன்னா என்ன பத்தி மட்டும் பேசு. அதை விட்டு என் ஃபேமிலி பத்தி பேசுறது, எங்க அம்மா பத்தி பேசுறது, எங்க அப்பா பத்தி பேசுறது. இவங்க வந்து பாத்தீங்கன்னா இதுலயே பச்சையா தெரிஞ்சிருச்சு அவங்க ஃபேமுக்காக தான் இதை பண்றாங்க. அதுக்காக அவங்க பேசுனது கரெக்ட் தப்புன்னு நான் ஜட்மெண்ட் வரல. சோ ஒருத்தவங்க ஃபேமுக்கு தான் ஒரு விஷயம் பண்றாங்கன்னு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா அந்த இடத்துல போய் நம்ம பப்ளிக் போராளியா மாறணுங்கிறது ஒரு அவசியமே கிடையாதுங்கிறது தான் நான் ஃபீல் பண்ணேன் இந்த இடத்துல. சோ பார்த்தோம் இந்த மாதிரி யாராவது ஒன்று பேசினா ஜஸ்ட் இக்னோர் பண்ணிட்டு அப்படியே போயிருங்க. அவங்கள போய் ட்ராஷ் டாக் பண்ணி நம்ம ஒரு பைசா சம்பாதிக்க போறது இல்ல. சோ அந்த மாதிரி யாராவது பேசினா இக்னோர் பண்ணிருங்க. எதுக்கு நான் இதை பாயிண்ட் அவுட் பண்ணணும்னு நினைச்சேன்னு தெரியல. எனக்கு ஜஸ்ட் சொல்லணும்னு தோணுச்சு இந்த இடத்துல. அதுக்காக தான் எல்லாருமே சந்தோஷமா ஜாலியா இருந்துட்டு போயிருவோமே. சோ தட்ஸ் இட் மக்களே. ரொம்ப நாள் கழிச்சு வந்த இந்த வீடியோ நான் உண்மையிலே ரொம்ப ஃபன்னா தான் கொண்டு போயிருப்பேன் நினைக்கிறேன். நான் சூரியகுமார் யாதவ் பேசுறேன். இன்னைக்கு என் முதல் கோச் அசோக் அஸ்வல்கர் சார் உங்களோட கூட பயணிக்கிறாரு. தேங்க்யூ சார் ஃபார் எவ்ரிதிங். Hello guys, welcome back. So இன்னைக்கு இந்தியால இருக்க most talented peoples பார்க்க போறோம். So டேலண்ட்ங்கிறது நம்ம எதுல வேணாலும் காட்டலாம் அப்படிங்கறத வடக்கன்ஸ் நம்மளுக்கு நிரூபிச்சிட்டாங்க. So அவங்க டேலண்ட்ஸை கொஞ்சம் பார்த்து ஓகே ஃபர்ஸ்ட் பாப்போம். இத நான் வந்து ட்ரை நாட் டு லாஃப் நான் சொல்ல மாட்டேன். இது வந்து டேலண்ட்க்கு தான் நான் பார்க்க போறேன். ஆனா நான் உங்களுக்கு ஒரு சேலஞ்ச் தரேன். இந்த வீடியோ முடியற வரைக்கும் முடிஞ்சா சிரிக்காம இருந்து பாருங்க. நான் சிரிப்பேன் ஓகேவா? எனது வீடியோ உண்மையிலே ஃபன்னா தான் இருக்குது எனக்கு தெரியும். நீங்க முடிஞ்சா சிரிக்காம இருந்து பாருங்க. இது காம்பஸ் தானே அது? இல்ல டிவைடரு. டிவைடர் எடுத்து மார்க் போட்டுட்டு இருக்காப்ல. இப்ப தெரிஞ்சிருக்கு நான் ஏன் டேலண்டட் பீப்புள் சொல்றேன். இது வந்து ஜஸ்ட் பிகினிங். காம் டவுன். இன்னும் போக போக பல விஷயங்கள் காத்துக்கிட்டு இருக்கு உங்களுக்கு. கதையை இப்பதான் ஆரம்பிக்குது. வெயிட் அண்ட் வாட்ச். Guys, finally என்னோட டி-ஷர்ட்டை நான் லான்ச் பண்ணிட்டேன். So sharkso.in ஸ்பேஸ் நம்ம டைப் பண்ணினா என்னோட சைட் வரும். நீங்க அதுல nice eat sleep enjoy size nice eat sleep enjoy ஒன்றால வரவே இல்லையா? use code first 15 check out claim 100 rupees off. ட்ரை பண்ணி பாருங்க guys. போய் தாராளமா ஆர்டர் பண்ணிக்கலாம். சோ நீங்க டி-ஷர்ட் ஆர்டர் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஒரு டி-ஷர்ட் மாதிரி கிடைக்காது. அது கூட பாக்ஸ்ல
you'll get an extra gift and பல சீக்ரெட் எல்லாம் அந்த பாக்ஸ்க்குள்ள இருக்கும். அண்ட் மீதி ஆன்லைன் சைட் மாதிரி நீங்க ஆர்டர் போட்ட ஒரு 3 to 4 days குள்ள உங்களுக்கு டிஷர்ட் வந்துருவான்னு கேட்டாலும் சத்தியமா வராது. ஏன்னா இது எல்லாமே நானே ஃபாலோ பண்றேனால ஒரு 15 to 20 days தாராளமா நான் எடுத்து தான் பாத்தீங்கன்னா உங்களுக்கு சென்ட் பண்ண முடியும். தப்பா எடுத்துக்காதீங்க. அண்ட் ஃபார் நவ நான் ஒரு லிமிடெட் ஸ்டாக்ஸ் தான் வச்சிருக்கேன். சோ டக்கு போய் ஒரு ஆர்டர் போட்டு விடுங்க. அண்ட் அதுல ஒரு சர்ப்ரைஸ் கிஃப்ட் என்னோட ஹேண்ட் ரிட்டன் கிஃப்ட் ஒன்னு இருக்கும். சோ இப்போதைக்கு நான் 2 டிசைன் அண்ட் 2 கலர் டிஷர்ட் மட்டும் தான் லான்ச் பண்ணிருக்கேன். சோ ஃபியூச்சர்ல இன்னும் நிறைய அப்டேட்ஸ் வந்துகிட்டே இருக்கும். சோ ஸ்டே டியூன்ட், மறக்காம போய் என்னோட ஸ்டோரை செக் அவுட் பண்ணுங்க. சோ thank you very much for your love and support. Love you guys. Indian montage. இது எத்தனைக்கு உண்டாப்ல சங்கிலி இருக்கிறத போகுது. சரி ஓகே. எடிட்டிங் இருந்தாலும் ஒரு லாஜிக் வேணாமா? ஓகே, லெட்ஸ் வாட்ச் இட் அகைன் அண்ட் பிரேக் டவுன் இட். ஓகே, இப்போ பின்னாடி ஒரு மான்ஸ்டர் ஓடி வருது. அது ரியலிஸ்டிக்னே நினைச்சுக்கோங்க. அது ஒரு கிங்காங் ஓடி வருது. முன்னாடி ஹீரோயின் ஓடுறாங்கன்னு வச்சுக்கோங்க. ஓடி வராங்க. எங்க இருந்தா சங்கிலி முளைக்குது. ஓகே, இவன் போய் தண்ணியுள்ள மூச்சு சொல்லுவீங்கன்னா சரி. இப்ப அந்த சங்கிலி என்ன பண்ணுது? லிட்டரலி அது ஒரு மூக்குக்குள்ள போயிடுதா? மூக்குக்குள்ள போய் அப்படி கூட்டு போயிருச்சா? சரி ஓகே. எங்க இருந்தா ஒரு ஜெட் வருது, ஐ மீன் ஹெலிகாப்டர் வருது. அது கையால சுட்டாரு. அது ஸ்லோ மோஷன். கண்ணுல ஒரு திமிரு, ஆங்காரம் எல்லாமே தெரியும். ராஜா பரம்பரை எப்படி நடப்பாங்களோ அது மாதிரிதான் நாங்க நடப்போம். விஎஃப்எக்ஸ் ஓகே தல, பட் என்ன சொல்ல வர புரியல. என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதான் எனக்கும் புரியல. அதுதான் அப்படி பார்த்தா இது அதுக்கு மேல இருக்குது. My life, my rules, my style, my attitude. You love me or hate me. அங்க ஒருத்தன் நம்மள பாத்துட்டு பாரு. இல்ல வரட்டும்டா, எனக்கு ஒரு மாதிரியாட்டா இருக்கு. கொஞ்சம் இரு. I don't care. ஓ, புலி வந்தது இவர் தாவிட்டாரு. ஏய், கேப்டன் அமெரிக்கா நீங்களா? மாறும் தோத்துருச்சுடா. 3வது கிளிப்புக்கே மாறும் தோத்துருச்சுடா. லிட்டரலி அவர் இங்க என்ன பண்ணாரு பாத்தீங்களா? ஆறு மாதிரி அப்படியே டயர் கூப்பிட்டாரு, அங்க போட்டாரு, அதை விரிச்சாரு, வச்சு ஒரு மீதில உண்டாக்கிட்டாரு. ஐயோ, இவருக்கு கேப்டன் அமெரிக்கா, தாரு, டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச். ஓ மை காட், வெயிட் செகண்ட். இவர் இதுக்கு முன்னாடி பார்த்த கிளிப் சேம் பர்சன் நினைக்கிறேன். வெயிட் செகண்ட் இருக்கா? அப்படித்தானே? ஒரே பாட்டு ஒரே ஆளு. நீ நடத்து தல, நீ நடத்து. இது வரைக்கும் பார்த்ததெல்லாம் விஎஃப்எக்ஸ் கிடையாது. இத பாருங்க, அதுவே தோத்துரும். அங்க பின்னாடி ஃபுல்லா வெடிக்குது. ஜெட்ட புடிச்சிட்ட சிப்போ. பின்னாடி அப்ப அந்த மிசைல் விட்டு வந்துருக்குது. இவர் அதை புடிச்சு அப்படியே படிச்சு தூக்கி போட்டாப்ல பழைய பேப்பர் மாதிரி. ஆக்சுவலி வடக்கன்ஸ் டீனேஜர்ஸ் தான் இப்படி இருக்காங்கன்னு பார்த்தா தாத்தாங்களையும் நம்ம சொல்ல முடியல. தாத்தா பண்ற வேலையை பாருங்க. ஓ, தாத்தாக்கு இந்த ஆன்டி வேணாம். சீப்போ. ஓ, நீ கலக்கடி யார் மரியாதை. தாத்தா வெறி காட்டுறாரியா? யார் தாத்தா நீ? கலந்து பயல. ஓ சைஸ் என்ன, அவ வயசு என்ன, எங்க வந்துக்கிட்டு என்ன வேலை பாக்குற? ஏய், நான் இப்ப என்னத்த பார்த்தேன்? ஒரு நிக்கிறாப்புல கையை என்னென்னமோ பண்ணி நீட்டி கழுத்தை நீட்டிக்கிறாரு. அத விண்டுமல் மாதிரி சுத்தி பறந்து போயிட்டாரு. நீ என்னடா தக்காளி போற அப்படின்னு சொல்லிட்டு இவர் முட்டி போட்டு திரும்ப இவர் கழுத்தை நீட்டி இவர் இன்னும் கழுத்தை ஒரு ஹெலிகாப்டர் மாதிரி சுத்தி கட்டிலோட பறந்து போயிட்டாரு. ஆக்சுவலி இப்ப இந்த அங்கிள் ஒருத்தர் காய்ச்சல, அந்த அங்கிளுக்கு இதுதான் ஒரு வேலையே போல. அவர் இன்னொரு எடிட்டிங் பண்ணிருக்காரு. அதை பாருங்க. அவர் ஏதோ புல்லு புடிங்கிறாப்புல மம்முட்டியை ஒருத்த ஆட்டியை போட்டு பறந்து போயிட்டு, ஏ மச்ச மச்ச வாடா 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 பிடிக்கலாட வாடா 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 வாட்ட வட்டில ஏறா. ஏன்னா ஹாரி பாட்டர் பைக்கடா அது. ஹாரி பாட்டர்ல தொடக்கடல பறந்தாரு. இவனுக்கு பைக்கோட பறக்கிறானுங்கடா. சீட் கோடு போட்டு வேலை செய்யறானுங்கடா. ரியல் லைஃப்ல இவனுங்க எல்லாம் மனசாச்சு இல்லாம. ஏன்னா அதே ஃபர்ஸ்ட் பண்றீங்கடா. கோமாரு ஓ, டீரெக்ஸ் வருது. ஓ மச்சான், நீ மட்டும் என்னடா உள்ள போயிட்ட? ஏறா மச்சான், நானும் வரேன். இவர் என்ன பைக் கூட போய் உள்ள தாவ போறாரா? போய் ஹாரி பாட்டர் திரும்ப. ஐயோ, மீண்டுமா? அட பாவிங்களா. உங்களுக்கு ஆக்சுவலி
வடசச்சிலம். ஆனா இந்த வகையில வந்து எனக்கு தமிழ்நாடு வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு. தமிழ்நாடு ரீல்ஸ் பண்றவங்க யாரும் இந்த அளவு எல்லாம் பண்றது கிடையாது. அந்த வகையில இட்ஸ் ரியலி குட். அட்லீஸ்ட் டான்ஸ் ஆடுறாங்க, ஸ்லோமோ போடுறாங்க. அதை தாண்டி தான் நம்ம தமிழ் பசங்க எல்லாம் வந்து அந்த ரீச்சுக்கு போகல. அந்த வகையில பாக்குறப்போ தமிழ் பசங்க ரியலி குட். அண்ட் மீன்வேல் கிட்ட வேற யாராவது சப்ஸ்கிரைப் பண்ண வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி 1-2 பாக்குற மாதிரி தான் இருக்கு. ஏன்னா இந்த எடிட்டிங்க நான் பார்த்து உண்மையிலே ஷாக் ஆயிட்டேன். என்னப்பா இது இப்படி எல்லாம் பண்ணுது அப்படிங்கிற மாதிரி ஆயிட்டு. இப்ப இந்த சிங்க அங்கிள் பாருங்களேன், சிங்க அங்கிள் பார்த்து நீங்க வாய்ப்புலாம் தருவீங்க. பர்டிகுலர் இந்த கிளிப்புக்கு உங்களோட ரேட்டிங் நீங்க என்ன தருவீங்கன்றத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. ரேட்டிங் 1 to 10ல நான் வந்து இதுக்கு எவ்வளவு தருவேன்னா ஈஸியா ஒரு 9 தருவேன். ஏன் அப்படிங்கறது யூ வில் see பாருங்க. சோ மார்வல் இன் இந்தியா. நான் ஏன் அப்படின்னா இவர் வெறுமா அயன்மேனா மாறிந்தாருன்னா தந்திருக்க மாட்டேன். அவர் போட்டிருந்த அந்த கொட்டையும் வந்து அயன்மேன் சூட்டுக்கு மாத்தினாரு பாத்தீங்களா? வெரியா வெரி 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 இது உண்மையிலே உண்மையிலே ஓரளவு கொஞ்சம் டீசெண்டா இருக்கு. இது நைஸ். இந்த பையனுக்கு சமந்தா மேல என்ன ஆசைன்னு தெரியலங்க. நான் பார்த்த எல்லா வீடியோல சமந்தா கூட இருக்க ஹீரோ கொண்டுடுறான், இதெல்லாம் புடிங்கிட்டு போயிடுறான். சார் விஜய் கொஞ்சம் அப்படி ஓரமா போங்க, நான் கொஞ்சம் சமந்தா கூட டீ குடிச்சுக்கிறேன். டீ தாடா குடிக்க போறேன்னு நினைச்சேன், என்னடா பண்ண அப்படின்னு பாக்குறேன். அவ்வளவு வெறி மாப்பிளைக்கு திரும்ப அவ்வளவுதான். அவருக்கு சமந்தா கூட யாரு இருந்தாலும் பிடிக்காது. தம்பி விஜய் அப்படி கொஞ்சம் ஓரமா போங்க. வாங்க சம்பந்தா நம்ம போலாம். என்னங்க நீங்க வந்துட்டீங்க? நானே வந்துடுறேன் சார். திருப்பி வாங்க வாங்க. அப்பெல்லாம் போக கூடாது. சொல்லுங்க சார். அவனை அனுப்பாதீங்க, எரிச்சல் வருது. இப்ப சமந்தால இருந்து அனுஷ்காக்கு வந்துட்டாரு. ஓ மை காட், அனுஷ்கா எடுப்பே கேக்குறடா நீ. ஓ மை காட், பாகுபலி. ஓ பெண்களின் மேல் கை வைத்தால் வெட்ட வேண்டியது கையே இல்ல தலை. ரோலெக்ஸ் வடக்கன்ஸ் பீப்புளுக்குள்ள எவ்வளவு டேலண்ட் ஒளிஞ்சிருக்குன்னு பாத்தீங்களா? வடக்கன்ஸ் பீப்புள் கிட்ட மட்டும் இல்ல, தமிழ் பீப்புளுக்குள்ளயும் வந்து பாத்தீங்கன்னா நிறைய டேலண்ட் ஒளிஞ்சிருக்கு. இவரு கருப்பாய் கருத்தது ஏன் கருப்பாய் மேல் வாய்ஸ்ல இருந்து மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட் போய் அப்படியே பொண்ணு வாய்ஸுக்கு போயிட்டாரு. பஞ்சம் பஞ்சம் நான் இருக்க பாத்துக்கலாமா? நான் போறேன் எனக்கு வேணாம். சோ இந்த மனுஷன் எந்த அளவு டேலண்டட்னா இவருக்கு வந்து நோ எக்யூப்மெண்ட்ஸ் நீடட், நோ பார்ட்னர் நீடட், நத்திங் நீடட், ஜஸ்ட் ரா. அவர் ஒருத்தரே போதும். அவரே மல்டிபிள் ரோல்ஸ் பிளே பண்ணுவாரு. அவரே வந்து யார் கூட அவர் ஆக்ட் பண்றாருன்னு அவருக்கே தெரியாது. சண்டைக்கு ரெடி ஆயிட்டாப்ல. கமத்தல யார் சண்டை போட போற நீ? வாங்கடா வாங்கடா. யாரையும் கூப்பிட்டாப்பல பட் யாரும் மாதிரி தெரியலையாங்க. தலை இன்னும் வரல, அவங்க வெயிட் பண்ணு, அவங்க தூரத்துல இருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காம லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.